மெஷின் டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸை என்ன ஃபீலிங் என்ன டோனில் சொல்லியிருக்காங்க, எந்த மொழி அது, அவங்க வாழ்த்தி பேசுகிறாங்களா இல்லை வந்து கர்ஸ் பண்ணுறாங்களா, இப்படி எல்லாத்தையும் ஒரு மனுஷனால் கண்டுபிடிச்ச முடியும். ஆனால் ஒரு மெஷின் இஸ் ஏபிள் டு ப்ரெடிக்ட். மனித மாதிரியே பெர்சீவ் பண்ணி செய்ய முடியும் டீப் லேர்னிங். இப்போ நான் கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அடுத்தது ஜெனரேட்டிவ் ஏஐ. இந்த 2 குழந்தைன்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த மெஷின் லேர்னிங் உடைய குழந்தைன்னு கூட சொல்லலாம். ஏஐயோட ஒரு ப்ராடக்ட் தான் ஜென் ஏ, ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்றோம். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பத்தி நம்ம டைப்ஸ் ஆஃப் ஏஐ வரும்பொழுது பார்க்கலாம். குறிப்பா சொல்ல போனா ஜெனரேட்டிவ் ஏஐ கேன் கிரியேட் எனிதிங் ஃபார் யூ. எது வேணாலும் அது செய்து கொடுக்கும் உங்களது விருப்பத்திற்கேற்ப. அந்த விருப்பங்கிறது நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டியது ஜெனரேட்டிவ் ஏஐ. அடுத்தது பாருங்க, ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ எப்படி இருக்க போகுது. ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ வந்து நம்ம இப்பவே ஏஜென்டிக் ஃபியூச்சர்னு இல்லை, இப்பவே ஏஜென்டிக் ஏஐன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏஜென்டிக் ஏஐ நமக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்கும். நிறைய ஆட்கள் இருப்பாங்க அந்த ப்ராசஸை மானிட்டர் பண்றதுக்கு. ஒவ்வொரு ப்ராசஸையும் ஆட்டோமேட் பண்ணி அது தானாகவே மனிதர்களுடைய இன்டரப்ஷன் எல்லாமே தானாகவே செயல்பட முடியும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு ஏஜென்ட்டை நியமிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நான் லெக்சர் நோட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நான் ஒரு ஏஜென்ட். அது வந்து எனக்கு லெக்சர் நோட்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எனக்கு பவர் பாயிண்ட் மட்டும் பண்ணுறதுக்கு நான் தனி ஒரு ஏஜென்ட் வச்சுருப்பேன். பவர் பாயிண்ட் மட்டும். எனக்கு எக்ஸல் டேட்டா இருக்குது, அதை அனலைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏஜென்ட் வச்சுருப்பேன். இப்படி பல ப்ராசஸை ஆட்டோமேட்டிக்காக என்னோட இன்டர்வென்ஷன் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவுறது தான் இந்த ஏஜென்டிக் ஏஐ. ஸோ ஏஜென்டிக் ஏஐ வந்து பெரிய ஒரு ரெவல்யூஷனரி பிரேக் த்ரூவாக இருக்கும். எல்லா வேலைகளையும் தன்னெழுச்சியாக ஹியூமன் பீயிங்ஸ் இல்லாமல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒவ்வொரு காரியங்களுக்கும் தனித்தனியாக அதை ஆட்டோமேட் பண்ணிக்கும். இது ஏஜென்டிக் ஏஐ. இது போல நிறைய காக்னிட்டிவ் சேஞ்சஸ்னா இன்னும் மனுஷனை போல எக்ஸாக்டா செயல்படுறதுக்கான ரோபோட்டிக்ஸ்லாம் வந்துருவாங்க. ரோபோட்ஸ் வந்து மனுஷனை போலவே செயல்படும். இன்னொன்று சொல்ல போனால், பக்கத்தில் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ட்ரெயின்லையோ பஸ்லையோ அல்லது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க மனுஷன் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் அது ரோபோட்டாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட காலங்கள்லாம் நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க போகுது. அதனால் ஃபியூச்சரில் நிறைய மாற்றங்கள் இந்த ஏஐ அடிப்படையில் இருக்க போகுது. நீங்கள் எல்லாம் ஏஐனாவே நீங்கள் பயப்படலாம், ஐயோ நமக்கான வேலைகள் போயிடும். இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. கம்ப்யூட்டர்ஸ் வந்தப்போ அப்படி தான் சொன்னாங்க, ஐயோ கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு இனிமேல் மனுஷனுக்கு வேலை கிடைக்காது. அப்படி கிடையாது. கம்ப்யூட்டர்ஸ் வந்த பொழுது அதை சார்ந்த தொழில்நுட்பங்கள், அதை சார்ந்த வேலைகள் நிறைய உருவாச்சு. அதே போல் ஏஐ வந்த பொழுது நிறைய கம்பெனிஸில் லே ஆஃப் பண்ணுறாங்க, உண்மைதான். ஆனால் நீங்கள் அதை வந்து ஒருவேளை நீங்கள் டெக்னாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது கம்ப்யூட்டிங் ரெலவெண்ட் டெக்னாலஜிஸில் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏஐ பேஸ்டு டெவலப்பராகவோ அல்லது மெஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட்டாவோ அல்லது டீப் லேர்னிங் எக்ஸ்பர்ட்டாவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏஐ சம்மந்தமான நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது. அதனால் காத்துருங்க. நம்ம வந்து வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஐன்னு பார்க்க போகிறோம். தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஏஐ. ஆர்வமாக இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு? நம்பர் 1, ஏஎன்ஐ, ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்னா என்ன? ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கு இல்லையா? ஒரு சிஸ்டம், இட் இஸ் டிசைன் டு ஒர்க் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இன் அ ஸ்பெசிஃபிக் டொமைன். ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு பழக்கப்படுத்தின அல்லது ஒரு டெவலப் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். அது அந்த வேலையை தவிர வேறு வேலை செய்யாது. உதாரணத்துக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு ரோபோட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் ரிசப்ஷன் இருக்கும். ஒரு நிறுவனம்னா ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க இல்லையா? ரிசப்ஷனிஸ்ட், வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும், ஹலோ சார் அப்படின்னா. ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கங்களேன், இன்னும் எளிமையாக சொல்ல போனால் ஒரு திருமணத்தில் ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த மெஷினுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மேல், வாங்க சார்னு சொல்லணும். இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபீமேல். அப்போ அது பெர்சீவ் பண்ணி, கேமரா பெர்சீவ் பண்ணி மேல்னா வணக்கம் மேடம், வணக்கம் சார்னு தமிழில், ஒரு தமிழ் க்ரௌடாக இருந்தால் தமிழில் சொல்லும். ஒரு வரவேற்பு கொடுக்கும், ஒரு ரோஸை வச்சுட்டு அப்படி நீட்டும் முன்னாடி ஆட்கள் வந்தாங்கன்னா. இது அந்த ரோஸ் கொடுக்குற வேலையை மட்டும்தான் அது பார்க்கும். ஹலோ சொல்லும், ஹாய் சொல்லும், வெல்கம் பண்ணும். இதை தவிர வேற எதுவும் அதை எதிர்பார்க்க முடியாது. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் சொல்லு, ஒரு எஸ்ஸே கொடுக்க முடியுமா, ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா, அதெல்லாம் கேட்க முடியாது. அது வந்து அந்த குறிப்பிட்ட வேலையை, வெல்கமிங் வேலையை மட்டும்தான் செய்யும். இது ஒரு சின்ன உதாரணம். அடுத்து நீங்கள் அலெக்சா, சிரி வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு எல்லா வேலைகளையும் அது செஞ்சு கொடுக்குது இல்லைங்களா? அது வந்து அந்த வாய்ஸ் கமாண்டை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வேலைகள் மட்டும்தான் அந்த அலெக்சா, சிரி போன்ற சின்ன சின்ன அப்ளிகேஷன். இதெல்லாம் வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். அப்படி குறிப்பிட்ட வேலைகளை குறிப்பிட்ட பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் பொழுது ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன். நீங்கள் வேண்டேஜ் பாயிண்ட்ஸ், பெரிய சிட்டிஸில் வேண்டேஜ் பாயிண்ட்ஸில் சிக்னல்ஸ் இருக்கும். சிக்னலில் கேமரா வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம நிறைய நேரங்களில் வந்து போலீஸ்காரங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இல்லைன்னா நம்ம கடந்து போகிறோம். இனிமேல் அப்படியெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது.
இயல்பாவே நம்ம ஹெல்மெட் போட்டு பயணிக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்கணும். இப்ப குறிப்பா வந்து நீங்க ஹெல்மெட் போடாம ஒரு வேள போனீங்கன்னா, கேமரா வந்து ஹை டெஃபினிஷன் கேமரா, ஏஐ பேஸ்ட் கேமரா உங்க வண்டியையும் கேப்சர் பண்ணும், உங்களையும் கேப்சர் பண்ணிக்கும். இன் ஃபியூச்சர் எப்படியெல்லாம் நான் பெர்சீவ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா வந்து, உங்க ஐரிஷ் உங்க அடையாளத்த கேப்சர் பண்ண முடியுமா? உங்க ஆதார செக் பண்ணிற முடியும். உங்க ஆதார் வந்து உங்க லைசென்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த வண்டி நம்பர எடுக்கிற மூலமா வண்டியில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? வண்டியில எஃப்சி கரெக்ட்டா இருக்கா? வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கா? இதெல்லாம் செக் பண்ணிற முடியும். ஒருவேள தேடப்படுற குற்றவாளி அல்லது வந்து ஒருவேள சிம்பிளான வயலேஷன் அப்படின்னா, சிம்பிளான வயலேஷன்ல ஒரு ஹெல்மெட் போடாம போயிட்டீங்கன்னா, உடனே ஒரு சலான் இஷ்யூ பண்ணிரும் மொபைல்க்கு. ஃபியூச்சர்ல சலான் மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனி டெபிட் ஆயிரும். நீங்க உங்களோட ஆதார் எந்த பேங்க்ல கனெக்ட் ஆயிருக்கோ, அந்த பேங்க்ல இருந்து ஒரு பணம் டெபிட் ஆயிரும். ஒருவேள அந்த பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்லன்னா, அடுத்த முறை எப்ப பணம் கிரெடிட் ஆகுதோ அப்ப டெபிட் ஆயிடும். இது ஒரு முறை. தேடப்படுற குற்றவாளி நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், நெக்ஸ்ட் போலீஸ் பீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்மேன் வில் பி ரெடி டூ அரெஸ்ட். இதெல்லாம் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். இப்ப விவசாயத்துறையில ஆர்டிபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் எப்படி பயன்படுத்துறாங்க? உழுறதுக்கு, அ தண்ணி பாய்ச்சறதுக்கு, வீடிங் களை எடுக்கிறதுக்கு, இப்படியெல்லாம் சைனால நெறைய அது அந்த வேலைகள மட்டும் தான் செய்யும். இதுதான் ஆர்டிபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். அடுத்ததா நம்ம பார்க்க போறது